ஒத்தையடி பாதையில் தன்னந்தனியாக நட்ட ரோட்டில் நடந்து வர்றது வேறு யாரும் கிடையாதுங்கோ, நானே தான். நான் தான் நடந்து வரேன் விடிய காலையில் 4 மணிக்கு. வாக்கிங் வரலான்னு வந்தால் ஒருத்தர் கூட இல்லைங்க 4 மணிக்கு. எனக்கே கொஞ்சம் பயம் கொடுத்து போச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடக்க தான் அந்த ஆட்டோ லாரி அப்படின்னு கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்துச்சு. நான் யாருமே இல்லைன்னா கூட பயப்பட மாட்டேங்க. ஆனால் ரோட்டில் நிற்கிற நாய்க்கு நான் பட்ட பாடு இருக்குது. என்னையை மட்டும் டார்கெட் பண்ணி குலைக்குதோ என்னமோ தெரியலப்பா. ரொம்ப பயந்துட்டு வந்துட்டேன். எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப் இது தான். ஆனால் பகலில் பார்க்குறதுக்கு நைட்டு பார்க்குறதுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க. பகலில் பார்க்கும்போது கேஷுவலாக நல்லா இருக்குது, பரபரப்பாக நல்லா இருக்குது. ஆனால் 4 மணிக்கு பார்க்கும்போது கூட பயமாக தாங்க இருக்குது. உண்மையில் தைரியமாக போகலாம், தைரியமாக நடக்கலான்னு எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு பையனாக இருந்துக்கிட்டு என்னால் தனியாக வர்றது கூட ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணுக்கெலாம் எப்படி நடக்க முடியும்னு மட்டும் பாருங்கள். ரியலி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம போய் தனியாக நடந்த மாட்டேன். ஆனால் இனிமேல் வாக்கிங்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. வாக்கிங்காக நான் வெயிலில் கூட நடந்துட்டு போயிடுறப்பா. 4 மணிக்கு வாக்கிங் வேணாம்ப்பா, எனக்கு என்னை விட்டுருங்கய்யா. டயட்டும் வேணாம், ஒன்றும் வேண்டாம். நான் சாப்பிட்டு தொப்பையாக போனாலும் பரவாயில்ல, என்னை நடக்க சொல்லாதீங்கய்யா.